சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நாடான தாய்லாந்து அப்படிங்கிறது இப்போ ஒரு ஹாட்ஸ்பாட் டூரிசம் பிளேஸாக மாறிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ தாய்லாண்டில் நிறைய விஷயங்கள் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணாலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நிஜம் புலிங்களோட உயிருள்ள மாத்திரை போடாமல் இன்ஜெக்ஷன் போடாமல் இருக்கிற நிஜம் புலிங்களோட ஃபோட்டோ எடுக்கிறது, விளையாடுறது, அதுங்களோட குளிப்பாட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறிட்டுருக்கு இப்போதைக்கு. நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது, என்ன டிக்கெட்டு, என்ன சார்ஜஸ் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தாய்லாந்து உள்ள இந்த மாதிரி நிறைய லைவ் டைகர் பார்க்ஸ் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறது புக்கெட் அப்படின்ற ஒரு ஐலாண்டில் இருக்கிற டைகர் கிங்டம்ன்ற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் பற்றி தான். டைகர் மட்டும் இல்லாமல் இவங்க சீட்டா அப்புறம் ஒயிட் டைகர் கூட வச்சுருக்காங்க. ஸோ டைகர்லேயே ஸ்மாலு, மீடியம், லார்ஜு, அப்புறம் அந்த குட்டி புலி இது எல்லாமே இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த டிக்கெட்ஸை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் வாங்கலாம் டேரெக்டாக அவங்க வெப்சைட்டில், இல்லைனாலும் நீங்கள் ஆஃப்லைன் அவங்க கவுண்டரில் போய்ட்டும் வாங்கலாம். ஒன்றும் பெரிய ரஷ் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் மெயினாக செக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே என்ட்ரானோடனே நீங்கள் வந்து ஒரு க்ரீன் ஃபீல் பண்ணலாம். எல்லாம் மூங்கில், செடி கொடிகள் ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ எடுத்த உடனே நீங்கள் நிறைய கேஜஸ் இருக்கும். ஒரு ஒரு புலியும் ஒயிட் டைகர் இவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்டில் இருப்பாங்க தலைவருங்க. ஷோஸ் இல்லாத டைம்லலாம் அவங்க வந்து இந்த மாதிரி கேஜில் விட்ருவாங்க. அவங்க தூங்குறது, தண்ணி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது. நீங்கள் அந்த வேலை பார்த்துட்டே போகலாம். இதில் ஒரு ஃபன்னியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு புலிக்கும் வித்தியாசமாக பேர் வச்சுருப்பாங்க. இந்த பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கு டக்கீலா, பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஓட்கா, இந்த மாதிரி வித்தியாசமான பேர்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு இடத்துலையும் அங்கங்கே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டிருப்பாங்க. என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நம்ம சேஃப்டிக்காக இது போடுறாங்க. அதையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். ஒரு ஒரு செக்ஷன்லேயும் டிவியில் வந்து லைவாக க்யூ சிஸ்டம் போயிட்டுருக்கும். ஸோ எத்தனாவது நம்பர் டோக்கன், நம்ம எத்தனாவது நம்பரு, ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிக் டைகர்ஸ், அதாவது பிக் ஜெயண்ட்டுன்னு இன்னொன்று பெருசாக இருக்குது. பட் இது வந்து பிக் டைகர்ஸ். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட்னு வச்சுங்களேன். ஸோ அந்த புலிங்களுக்கான செக்ஷன் இது. இந்த ஏரியாவில் தான் ஒயிட் டைகர் வச்சுருக்காங்க. நிஜமாக சொல்லணுங்க, அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டைகரு. ஸோ இது தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தேன்னா அதையும் சேர்த்து டிக்கெட் வாங்கியிருப்போம் முன்னாடியே. திரும்ப வெளில போய் டிக்கெட் வாங்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால இதை ஸ்கிப் பண்ணியாச்சு. பட் இதையும் முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாமல் இதையும் பாருங்கள். நிறைய பேர் கேட்குற கொஷினுக்கு அவங்க ஒரு போர்டு வச்சு ஆன்சரே போட்டாங்க. இந்த புளியை நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போடுறீங்களா, இல்லை ஏதாவது ஃபுட்டில் கலந்து கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இதை நேச்சுரலாகவே நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், சாதுக்களாக ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே உள்ளுக்குள்ளேயே டாய்லெட் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீட்டா செக்ஷன். தலைவர் வந்து ரொம்ப பிஸி. அந்த சீட்டாவை அவங்க ஒரு இடத்துல நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உள்ளே இருக்கிற ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் ஓடிட்டே இருக்காரு, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. நானும் ஃபோட்டோவும் எடுக்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியல சீட்டாவை. டைகர் நிஜமாக தூங்கி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்பவே ஃபன்னியாக இருக்குது. தலையை ரெண்டு காலையும் நாலு காலையும் மேலே தூக்கி செவுத்துல எதுலையாவது சப்போர்ட் வச்சுட்டு தான் தூங்குது, ஸ்பைடர்மேன் மாதிரி. இது தாங்க ஜெயண்ட் டைகர், இருக்கிறதுலையே பெரிய புலி. உங்களுக்கு ஃபோட்டோவில் வீடியோவில் அவ்வளோ தெரியல. பட் நேரில் பார்க்குறதுக்கு நிஜமாகவே மிரள வச்சிருதுங்க. ஒரு ஆள் படுத்தா அதை விட பெருசு. அதாவது 6 அடிக்கு மேலேயே போகுது லென்த்து பார்த்தீங்கன்னா. பயங்கர டெரராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஸ்மால் டைகர் இருக்கிற ஏரியா. ஸ்மால்னு சொல்ல முடியாது, ஸ்மால் டு மீடியம் அந்த மாதிரி ரேஞ்சுன்னு வச்சுங்களேன். இதை விட ஸ்மாலஸ்ட் இருக்குது, கப்பு இருக்குது. ஸோ இது 3வது ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு கேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு இந்த ஹேண்ட் வாஷ் இருக்கும். ஏன்னா கையில் ஏதாவது அழுக்கு இல்லை இது ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து 2-3 கேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்தோடனே டேரெக்டாக அதுக்கு புலிகிட்ட போயிட முடியாது. 2-3 கேஜ் வச்சுருப்பாங்க. ஒன்றுத்துலேயும் உங்களை இது பண்ணி தான் அனுப்புவாங்க. அவங்களே உள்ளுக்குள்ளே நர்சரி வச்சு அந்த குட்டி போட்டதுலேருந்து அதை ப்ராப்பராக அதை வளர்த்து அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு அது உள்ளுக்குள்ளேயே அவங்க நர்சரின்னு ஒன்று வச்சு அது பண்ணுறாங்க.
ஸோ அந்த செக்ஷனோட டைகர் கிங்டமோட ஏரியா முடியுது. ஸோ எங்களோட டோக்கன் இப்போது அடுத்த 2 இடத்துல இருக்குது, அதனால் நான் இப்போ உள்ளே போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ வீடியோ வாக் அரவுண்ட். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.